Hi friends, welcome to my channel. Let's go around. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பனங்கிழங்கு யூஸ் பண்ணி 2 விதமான டிஷ்ஷஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது யூஸ்வலாக கொஞ்சம் வில்லேஜ் சைட்லலாம் இது அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது அங்கே உள்ள 2 ரெசிபியை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் இருக்க ஸ்வீட் ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இதில் இருக்கிற காரம் ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரியே அதை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டேன், வாஷ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மஞ்சள் உப்பு போட்டு இது எனக்கு பத்தலை இந்த கிழங்கு இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் உடச்சி இதுக்குள்ளே போட்டு நான் வேக வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிறது நல்ல ஒரு பிஞ்சு கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டாலே போதும். அது நல்லா அழகாக குக் ஆகிடும். இன்கேஸ் கொஞ்சம் முத்துனது போல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 to 8 விசில்ஸ் நீங்கள் விட்டுருங்க. கிழங்கு நல்லா வெந்த உடனே இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. லேட் ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கட் பண்ண முடியாது. எந்த நாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் கிழங்க மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஸ்வீட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 துண்டு தேங்காவையும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்ம மிக்சர் ஜாரில் இப்போ அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். வெறும் கிழங்கு, சீனி, அப்புறம் தேங்காய், அவ்வளோதான். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது சீக்கிரமாக காலி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளோட செகண்ட் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் ஒரு பவுல் கிழங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 3 குட்டி பல் போல் பூண்டையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருப்போம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடணும். போட்டுட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இது காரமானதாக இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் டைமில் காஃபி எல்லாம் குடிக்கிற டைமில் இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பனங்கிழங்கை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.